இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லாருக்குமே நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி எதா இருந்தாலும் சரி, நீங்க மேக்ஸ்ல கை வைக்கணும்னா இந்த ரூல் தெரியாம கை வைக்க முடியாது. அப்படி என்ன ரூல் அப்படின்னா போர்ட் மாஸ். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது என்னன்னா ஒரு ஈக்குவேஷன், ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ல ஒரு லைன்ல ஒரு பிளஸ், ஒரு மைனஸ், ஒரு மல்டிபிளிகேஷன், ஒரு டிவிஷன், ஒரு பிராக்கெட், ரூட், ஸ்கொயர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்றது? ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த ரூல். இந்த ரூல்ல ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் சால்வ் பண்ணோம்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஈக்குவேஷன் இருந்தாலும் சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். பார்க்கலாமா? போர்ட் மாஸ், BODMAS, போர்ட் மாஸ். அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. B ஃபார் பிராக்கெட், O ஃபார் ஆஃப்னு சொல்லலாம், இல்ல ஆர்டர்னு சொல்லலாம். D for division, M for multiplication, A for addition and S for subtraction. So இதுதான் அதோடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ B for bracket அப்படின்னா bracket வந்து curve bracket இருக்கலாம், இல்ல ஸ்கொயர் bracket இருக்கலாம், இல்லைன்னா curly bracket இருக்கலாம். இதே ஆஃப்னா ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 ஆஃப், 3 ஆஃப், 4 ஆஃப் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி ஆஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்னா நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். 2 ஆஃப் 3 அப்படின்னா 2 into 3. ஆஃப் ஆஃப் 4 அப்படின்னா ஆஃப் இன்டூ 4. ஆஃப்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். இதே ஆர்டர்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா ஸ்கொயர். ஸோ இப்போ ஒரு நம்பருக்கு ஒன்று ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் கொடுத்துருப்பாங்க. அதான் ஆர்டர்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு, அடுத்து இந்த ஆர்டர்ஸ். தேர்டு டிவிஷன். டிவிஷனை எக்ஸ் பை ஒய், அதாவது 4/3, 2/4 அப்படின்னு ஃபிராக்ஷன் மெத்தட்ல கொடுத்தாலும் அது டிவிஷன் தான். எக்ஸ் டிவைடட் பை இந்த டிவிடேஷன் சிம்பிள் போட்டு கொடுத்தாலும் அது டிவிஷன் தான். அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எக்ஸ் மாதிரி போட்டாலும் அது மல்டிப்ளிகேஷன். ரெண்டு நம்பருக்கு நடுவில் டாட் வச்சாலும் தே ஆர் இன் மல்டிப்ளிகேஷன். இதே ஒரு நம்பர் பிராக்கெட் இன்னொரு நம்பர் கொடுத்தாலும் தே ஆர் இன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதே வேரியபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 2x 4y அப்படின்னு இருக்கு இல்லையா? 2xங்கிறது ஒரு டேர்ம் தான், பட் அந்த இடத்துல 2 into xங்கிறது தான் மீனிங். 4 into y, அதாவது 4ம் yயும் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதுல எது வந்தாலும் அது மல்டிப்ளிகேஷன் தான். அடுத்து அடிஷன். அடிஷன்னா ஆட் பண்ற சிம்பிள் தான் கொடுப்பாங்க. சப்ட்ராக்ஷன்னா மைனஸ் சிம்பிள். ஸோ இதுதான் போர்ட் மாஸ்டருடைய ஆர்டர். இந்த ஆர்டர்ல தான் ஒரு சம்ம சால்வ் பண்ணணும். ஒரு சம் இருக்கு, ஒரு லைன்ல நிறைய அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இருந்துச்சுன்னா பிராக்கெட்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்ல சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எழுதணும். அடுத்து ஆஃப் அப்படிங்கிற வேர்டு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும். அடுத்து டிவிஷன் சால்வ் பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், கடைசியா தான் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் சால்வ் பண்ணணும். ஆர்டர்ல சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கரெக்டா வரும். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 3 சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இங்க ஒரு சம் இருக்கு. அதுல ஒரு அடிஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயரு, பிராக்கெட்டு, மைனஸ், டிவிஷன் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எதை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன நமக்கு? பிராக்கெட். பிராக்கெட் பிராக்கெட் இருக்கா? ஓகே. அப்போ பிராக்கெட் மட்டும் சால்வ் பண்ணலாம். மீதிலாம் அப்படியே எழுதிடலாம். 6 பிளஸ் பிராக்கெட்குள்ள சால்வ் பண்ணலாம். -4 டிவைடட் பை 2. மீதிலாம் அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு இப்போ பிராக்கெட்குள்ள 5 into 2/2ன்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, ஸ்கொயர் எடுக்கணுமா? ஸ்கொயருங்கிறது ஆர்டர் செகண்டா இருக்கும், நமக்கு பார்த்துருக்கோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் அடுத்து தான் வரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் பண்ணணும். அப்போ 5 into ஆர்டர் ஃபர்ஸ்ட் பண்ணனா 2 into 2 4 இல்லையா? முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஆர்டரை சால்வ் பண்ணிட்டேன். அடுத்து பிராக்கெட் 6 பிளஸ் 5 into 4 என்னது? 20. பேலன்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சால்வ் பண்ணேன், அடுத்து மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணேன், அடுத்து பிராக்கெட் முடிஞ்சுதா? இப்போ இங்க ஒரு அடிஷன் இருக்கு. இப்போ இங்க பிராக்கெட் இருக்கு. இது பிராக்கெட்டா அடிஷனா? இது கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த இடத்துல பிராக்கெட்டுங்கிறது ஒரு நம்பர். இதுக்கு முன்னாடி அடிஷன், பின்னாடி சப்ட்ராக்ஷன். இந்த இடத்துல மற்ற நம்பருக்கு மல்டிப்ளிகேஷன்லாம் கிடையாது. இது அடிஷன்ல தான் இருக்கு, இங்க சப்ட்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் என்ன பண்ணணும்? அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு முன்னாடி டிவிஷன் பண்ணணும். அப்போ மீதியெல்லாம் அப்படியே எழுதிடலாம். 20 அப்படியே போட்டுக்கலாம். -4 டிவைடட் பை 2 2. இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கு. அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 26 minus 2. ஆன்சர் என்ன? 24. ஸோ ரூல் பிரகாரம் சால்வ் பண்ணோம்னா 24. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 20 கூட 4 மைனஸ் பண்ணிடுவாங்க. 16 போட்டுருவாங்க. 16 டிவைட் பை 2 போடுவாங்க. 8 போடுவாங்க. 8 plus 6 14 வந்துடும். ஆன்சர் தப்பு. ஸோ இந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணா மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா வரும். செகண்ட் சம் பார்க்கலாம். என்ன இருக்கு? 18 into 2/3 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு into 5 minus 18 divided by 3 of 3ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? பிராக்கெட் தான். ஸோ பிராக்கெட் போட்டுக்கலாம். பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு?
ஒரு மல்டிபிளிகேஷன் ஒரு ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணணும், அப்புறம் தான் மல்டிபிளிகேஷன். அப்போ 2 பவர் 3னா 2 into 2 into 2 which is 8. 8 into 8. ஸோ ஆர்டர் சால்வ் பண்ணி நான் எழுதிட்டேன். மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். into 18 divided by 3 of 3. ஸோ அடுத்து அகைன் இன்னும் பிராக்கெட் க்ளோஸ் ஆகல, அப்போ பிராக்கெட் முடிக்கணும். அப்போ 8 into 8 64. முடிச்சாச்சா? பிராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். into 5 minus 18 divided by 3 of 3ன்னு இருக்கு. இப்போ இங்க ஒரு மல்டிபிளிகேஷன், ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு டிவிஷன், ஒரு ஆஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆஃப் தான் பண்ணணும். ஆஃப்க்கு அப்புறம் தான் மல்டிபிளிகேஷன், டிவிஷன் எல்லாமே வரும். ஆஃப்னு என்ன சொல்லிருக்கு? நத்திங் பட் ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன். 3 of 3னா 3 into 3ங்கிறதா அர்த்தம். இதுல அப்படியே போடலாம். 64 into 5 minus 18 divided by எதுவும் சேஞ்ச் ஆகாது, இது ரெண்டு மட்டும் தான். 3 of 3னா 3 into 3 which is 9. ஓகேவா? அடுத்து ஒரு மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிபிளிகேஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஸோ டிவைட் பண்ணோம்னா 18 divided by 9 which is 2. ஓகேவா? 18 divided by 9 is 2. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிபிளிகேஷன் 64 into 5 minus 2. 64 into 5 என்ன? 20, 2, 30, 32. So 320 minus 2, 318. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். பிராக்கெட் இருக்கிறதுக்குள்ள அகைன் ஒரு ரூல் அப்ளை பண்ணணும். அடுத்து அகைன் வெளியே இருக்கிற நம்பர்ஸ்க்குலாம் ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணா மட்டும் தான் இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் அப்படியே ஆன்சர் வேற மாதிரியா வந்துடும். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சம் இதுல வந்து பாருங்க, அடிஷன் இருக்கு, பெரிய பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள பிராக்கெட் இருக்கு, அந்த பிராக்கெட்ல நெகட்டிவ் நம்பர்ஸ் மல்டிபிளிகேஷன் இருக்கு, ஒரு ஃபிராக்ஷன் மல்டிபிளிகேஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வருது. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த 3 அப்படியே இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணா அப்படியே எழுதிடலாம். 3 பிளஸ் பெரிய பிராக்கெட் குள்ள இருக்கிறத எடுத்துக்கலாம். பெரிய பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு சின்ன பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். -2 into -3 நெகட்டிவ் நம்பர் மல்டிபிளிகேஷன் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ -2 into -3 இஸ் பிகம் -6 பிளஸ் இங்க 6 ஸ்கொயர் இருக்கு, அதோடைய ஆர்டர் பண்ணோம்னா 36. ரிமைனிங் நம்பர் அப்படியே எழுதிடலாம். into 225 into 1/5. ஸோ இப்போ இந்த பிராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னொரு பிராக்கெட் சால்வ் பண்ணோம், அடுத்து இந்த பிராக்கெட் இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ 3 பிளஸ் சால்வ் பண்ணோம்னா -6 பிளஸ் 36 which is 30. நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும், ஆட் பண்ணணும் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ டிவைடட் பை 6 into 25 into 1/5. ஸோ பிராக்கெட் முடிஞ்சு. இப்போ பிராக்கெட்டுக்கு இந்த பக்கம் அடிஷன் இருக்கு, சப்ட்ராக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாரி, அடிஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு. என்ன பண்ணணும்? டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 3 பிளஸ், ஸோ இந்த நம்பருக்கு டிவிஷன், மல்டிபிளிகேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிடலாம். 30 divided by 6 is 5 into 25 into 1/5. ஸோ அடுத்த என்ன இருக்கு? அடிஷன், மல்டிபிளிகேஷன். ஸோ ரெண்டு மல்டிபிளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா எதை வேணா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபிராக்ஷன் நம்பரை ரிமூவ் பண்ணணும், அதுக்காக எதை நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஒரு ஃபிராக்ஷன் நம்பரும் ஒரு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது என்னது? இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். ஸோ டேரக்டா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1 5s are 5, 5 5s are 25. ஸோ அப்போ அடுத்து என்ன இருக்கு? 3 பிளஸ் 5 இன்டூ இங்க ரிமைனிங் 5 தான் இருக்கு, 5. அடிஷன், மல்டிபிளிகேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் 25 which is 28. ஸோ ஒரு சம் வந்து எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் சரி, அதுல வந்து 2 பிராக்கெட், 3 பிராக்கெட், ஸ்கொயர் ரூட், பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், ஃபிராக்ஷன், டெசிமல் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிள். பிராக்கெட் ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணோம்னா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான சம்மா இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், கரெக்டா ஆன்சரும் வந்துடும். இதுலயே வந்து ஃபிராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா எனக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன், நெகட்டிவ் நம்பர்ஸ் இது எல்லாத்தையுமே எப்படி ஆட் பண்ணணும், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும், எப்படி டிவைட் பண்ணும்போது கிளியரா பேசிக்ஸ்லன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே மேக்ஸ் ரொம்ப ஈஸி. அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நிறைய பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.